ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ஈவனுக்கும் ஸ்டில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் பார்த்திங்கன்னா அதோட தமிழ் மீனிங் வந்து கூட, ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இந்த ஈவனை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கும், ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு அசாதாரணமான ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிற இடத்துல நம்ம வந்து ஈவன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸ்டில் அப்படின்னா அதோட மீனிங் வந்து இன்னும் அப்படிங்கிற மீனிங். பொதுவாக வந்து இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது, அது இன்னும் ஸ்டாப் பண்ணவே நிறுத்தவே இல்லை, இன்னும் நடந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி இடத்துலையும் இது ஒரு ஹேப்பனிங் ஓவர் டைம், ஒரு டைமுக்கு மேலே ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படியும், இன்னும் சேஞ்சே ஆகலை, அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஸ்டில் இப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, இப்போவும் இப்படி தான் இருக்கா, இன்னும் இப்படி தான் இருக்கா, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள். இப்போ ஸ்டில்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ஜான்வரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் இல்லை, அப்புறம் ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு டிசம்பர் மாதம் கிட்ட வரும்போது அவங்க இப்போவும் அந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி கேட்பீங்க, இன்னும் நீ இந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட், ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைமில் அவங்க இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஈவினிங் வரும்போது அவங்க அதிலே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட், இன்னும் நீ இந்த ப்ராஜெக்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, இப்போ ஸ்டில்லோட மீனிங் புரிஞ்சல. இது ஈவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவனுக்கு கூட ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் ஹீ டிடன்ட் நோ த ஆன்சர். இது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாலேஜபிளான ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஒரு பையன் கிளாஸில் இருக்கிறான். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவோம், அவனுக்கு கூட அந்த ஆன்சர் தெரியாது. இது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோம், ஒருத்தவங்க நல்லா படிக்கிற ஒருத்தங்களாக இருந்து ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கும் ஒரு இடத்துல தான் நம்ம அவனுக்கு கூட இது தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஈவன் ஹீ டிடன்ட் நோ த ஆன்சர், அவனுக்கு கூட ஆன்சர் தெரியாது. ஓகே, புரிஞ்சுதா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் த டீச்சர் வாஸ் கன்ஃபியூஸ்டு பை த கொஸ்டின். அந்த கொஸ்டினால் டீச்சரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ டீச்சர் வந்து அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். டீச்சர் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஸோ டீச்சருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஸோ டீச்சர் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஈவன் த டீச்சர் வாஸ் கன்ஃபியூஸ்டு பை த கொஸ்டின், அந்த கொஸ்டினால் டீச்சரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? இது நீ ஸ்டில்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ சொல்கிறீங்க, நான் இன்னும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ், ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ், நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சல. என்ன நான் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் சென்டென்ஸ் தமிழில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவன் இன்னும் எனக்கு திரும்ப கால் பண்ணலை. இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, காலையில் கால் பண்ணியிருக்கீங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் ஈவினிங் ஆனப்புறம் பண்ணலை. அப்போ இன்னொருத்தங்க கேட்கும்போது சொல்கிறீங்க, இன்னும் அவன் என் காலுக்கு எனக்கு திரும்ப கால் பண்ணலை. இதுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, ஸ்டில் யூஸ் பண்ணி சொல்லுவீங்களா, ஈவன் யூஸ் பண்ணி சொல்லுவீங்களான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹீ ஸ்டில் ஹேஸ் நாட் கால் மீ பேக். ஹீ ஸ்டில் இன்னும் ஹேஸின்ட், ஹேஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஹீ வந்ததுனால ஹேஸ் வந்திருக்கு. ஓகே, கால்டு மீ பேக், ஸோ முடிஞ்ச விஷயம், இன்னும் எனக்கு கால் பண்ணல, ஸோ காலோட பாஸ்டன்ஸ்னால் கால் யூஸ் பண்ணியிருக்கோம். கால் மீ பேக் ஏன் சொல்லியிருக்கோம், திரும்ப கால் பண்ணி, நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, அவங்க திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணலனால பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அவன் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தனால அவன் லஞ்சு கூட சாப்பிடல. அவன் ரொம்ப பிஸியாக இருந்தனால அவன் லஞ்சு கூட சாப்பிடல. எப்படி சொல்லணும், ஹீ வாஸ், அவன் பிஸியாக இருந்தனால சாப்பிடலை, ரெண்டுமே முடிஞ்ச விஷயம். ஸோ ஹீ வாஸ் ஸோ பிஸி, அவன் ரொம்ப பிஸியாக இருந்தான். தேட் ஹீ டிடன்ட் ஈவன் ஈட் லஞ்ச், ஹீ டிடன்ட் ஈட் ஈவன் லஞ்ச். ஓகே, ஈவன் இந்த இங்கே ஈட் ஏன் போட்டிருக்கோம், டிடின்ட் வந்திருக்கு, முடிஞ்சது, அவன் சாப்பிடல. ஈட்டு நமக்கு தெரியும், டிட் வந்தால் V1 ஃபார்ம் ஆஃப் ஒர்க் தான் வரும், ஈட்டு தான் வரும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால அவளால் நிற்க கூட முடியலை. ஷீ இஸ் ஸோ டயர்ட் தட் ஷீ கான்ட் ஈவன் ஸ்டாண்ட் அப். ஷீ இஸ் ஸோ டயர்ட் தட் ஷீ கான்ட் ஈவன் ஸ்டாண்ட் அப்.
நெக்ஸ்ட் ஒன், கேக்கு இன்னும் ஓவனில் தான் இருக்குது. ஸோ எப்படி சொல்லணும்? தி கேக் இஸ் ஸ்டில் இன் த ஓவன். தி கேக் இஸ் ஸ்டில் இன் த ஓவன். ஓகே, எனக்கு இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கணும். எப்படி சொல்லணும்? நான் இன்னும் என் ஹோம்ஒர்க் முடிக்கணும். ஐ ஸ்டில் நீட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஐ ஸ்டில் நீட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஓகே, அவன் இன்னும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஹீ இஸ் ஸ்டில் லேர்னிங் ஹவு டு ட்ரைவ். ஹீ இஸ் ஸ்டில் லேர்னிங் ஹவு டு ட்ரைவ். இன்னும் அவன் படிச்சுட்டு தான் இருக்கான், ட்ரைவ் பண்ணதுக்கு படிச்சுட்டு தான் இருக்கான். ஓகே, அவனுக்கு வந்து எல்லா அனிமல்ஸையும் பிடிக்கும். ஸ்னேக்கு கூட, பாம்பை கூட அவனுக்கு பிடிக்கும். எப்படி சொல்லணும்? ஹீ லைக்ஸ் ஆல் அனிமல்ஸ். இங்கே ஏன் லைக்ஸ் வந்திருக்கு நமக்கு தெரியும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம், ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்கிறோம். அவனுக்கு எல்லா அனிமல்ஸையும் பிடிக்கும் அப்படி சொல்கிறோம். அப்போ ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ ஹீ லைக்ஸ் ஆல் அனிமல்ஸ். பாம்பை கூட பிடிக்கும், ஈவன் ஸ்னேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒரு சின்ன பிள்ளையால் கூட இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஈவன் ஏ சைல்டு குட் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு மேக்ஸ் சம் கொடுக்கும்போது அவன் தப்பாக பண்ணிட்டான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சின்ன பிள்ளை கூட இதை கரெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஈவன் ஏ சைல்டு குட் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், அவங்க வந்து இன்னும் சேம் டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் ஸ்டில் டிஸ்கஸிங் த சேம் டாபிக். தே ஆர் ஸ்டில் டிஸ்கஸிங் த சேம் டாபிக். நெக்ஸ்ட் ஒன், கடை மிட் நைட்லேயும் ஓப்பனில் தான் இருக்குது. இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. த ஷாப் இஸ் ஸ்டில் ஓப்பன் அட் மிட் நைட். த ஷாப் இஸ் ஸ்டில் ஓப்பன் அட் மிட் நைட். ஓகே, அவள் இன்னும் அந்த நியூஸை வந்து நம்பலை. அவள் இன்னும் அந்த நியூஸை நம்பலை. ஷீ ஸ்டில் டசன்ட் பிலீவ் த நியூஸ். ஷீ ஸ்டில் டசன்ட் பிலீவ் த நியூஸ். ஓகே ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். அவன் இன்னும் எழும்பலையா எப்படி கேட்கணும், ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கொஸ்டின் வந்து, அவங்க வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ணுவாங்க, சண்டே கூட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லா நாளும் ஒர்க் பண்ணுவாங்க, சண்டே கூட ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.